நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். இன்னைக்கு உங்ககிட்ட நான் என்ன பேச விரும்புறேன்னா, நீங்க எங்க இருக்கீங்கன்றத பொறுத்து உங்களை மதிப்பிடாதீங்க. இந்த சூழல்ல நீங்க எங்க இருக்கீங்கன்றது நீங்க யாருன்னு உங்களை வரையறுத்து விட முடியாது. நீங்க இன்னைக்கு எங்க இருக்கிறீங்கன்றது மட்டுமே எதையும் தீர்மானிச்சிட போறதில்ல. நீங்க இப்ப சொல்லலாம், ஜான், என்னோட கனவுகள்லாம் நிஜமாகும்னு எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் இப்ப எங்க இருக்கேனோ அதுக்கும் நான் இனிமே எங்க இருக்கணுமோ அல்லது எங்க இருக்க விரும்புறேனோ அல்லது என்னுடைய விருப்பங்கள், கனவுகள், தரிசனங்கள் எங்க இருக்குதோ அதுக்கும் இடையில எந்த ஒரு தொடர்புமே இல்லாத மாதிரி இருக்கு. நான் தவறான குடும்பத்துல இருக்கேன், இந்த கனவுகளை எல்லாம் கைவிட்டுறலான்னு நினைக்கிறேன்னு நீங்க ஒருவேளை சொல்லலாம். தவறான பின்னணியில இருக்கிறேன், என்கிட்ட போதிய வாய்ப்புகள், வசதிகள் இல்ல, தொடர்புகள் இல்லைன்னு கூட நீங்க சொல்லலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எந்த தவறும் பண்ணிடலைங்க. அந்த கனவுகளை அவர் உங்கள போடுறப்ப எந்த தவறுமே பண்ணிடல. அந்த ஆசைகளை எல்லாம் உங்ககிட்ட அவர் தவறா கொடுத்துடல. உங்களை அவர் உருவாக்கியப்ப அவர் எந்த தவறும் பண்ணிடல. உங்களுடைய பலம், தாளந்து, திறமை, இப்படி எல்லா அம்சங்களையும் உங்கள அவர் கொடுத்தது எல்லாமே ஒரு நோக்கத்துக்காகத்தான். இதுல எல்லாம் அவர் எந்த தப்பும் செஞ்சிடல. உணவு விநியோகிக்கக்கூடிய ஒரு வேலை, ஃபுட் டெலிவரியை செஞ்சுட்டு இருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தேசத்தின் ஆளுநருக்கு சமமா தேசம் முழுவதுக்கும், அதுவும் அந்த காலகட்டத்துல உலகின் சகல தேசங்களிலும் உயர்ந்த தேசத்துடைய ராஜாவுக்கு அடுத்த ஒரு நிலைக்கு உயர்ந்தான். நான் யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் செஞ்சுட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப சாதாரணமானது, நான் போய் சாப்பாடு மட்டும் தான் கொடுக்குறேன். ஒருவேளை உபர் ஈட்ஸ், ஜொமேட்டோ, ஸ்விக்கி மாதிரி ஒரு நிறுவனத்துல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். நீங்க என்ன சொல்வீங்க? நான் ரொம்ப சாதாரணமான, முக்கியத்துவமே இல்லாத ஒரு வேலையைத்தான் செய்யறேன்னு சொல்வீங்க. நான் எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்குற ஒரு இடத்துல இல்லையே, எனக்கு போதிய வருமானத்தை கூட என்னால ஈட்டிக்க முடியலையே. இப்படி இருக்கிறப்ப நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் எங்க போறேன்னே தெரியாம போயிட்டு இருக்கேன். இந்த மனுஷனை பத்தி யோசிச்சு பாருங்க. தன்னோட அண்ணன்மாருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் அவன் வாழ்க்கையில முதல்ல செய்யறான். அப்படித்தான் தொடங்குறான். அந்த மனுஷன் யோசேப்பு பின்னாட்கள்ல அந்த காலத்துல மிகவும் வலிமையான தேசமா இருந்த ஒரு நாட்டுடைய பிரதமருக்கு இணையான அதிகாரத்துக்கு வர்றார். இது மட்டும் இல்லைங்க, இதே போல இன்னொரு வாழ்க்கை சம்பவம் கூட வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு இளம் பையன் இருக்கிறான், தன்னோட அண்ணன்மார்களுக்கு அவனை உணவு கொண்டு போறான். அந்த சூழலை தான் அவன் ஒரு அரக்கனை எதிர்கொண்டு அவனை மேற்கொள்றான். அதுதான் அவனை சிங்காசனத்துக்கு கூட்டு போச்சு. ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கை அற்பமா இருக்கலாம், நம்பிக்கை தரக்கூடியதா இல்லாம இருக்கலாம். நீங்க இதை தாண்டி எதையும் யோசிக்கிற, கற்பனை பண்ற ஒரு சூழல்ல இல்லாம இருக்கலாம். நான் வெறுமனை சாதாரணமான ஒரு வேலையைத்தானே செய்யறேன்னு நீங்க சொல்லலாம். நீங்க செஞ்சிட்டு இருக்க அதே வேலை, நீங்க எதை வெறுக்கிறீங்களோ அதே விஷயம், இதனால எந்த பயனும் எந்த நன்மையும் கிடைக்க போறது இல்லைன்னு நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்களோ, இது ரொம்ப சாதாரணமான ஒரு வேலையாச்சு, யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்களே, நான் இப்ப செஞ்சிட்டு இருக்கிறத வச்சு எந்த சாதனையும் பண்ண முடியாதே, என்னோட வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை கூட என்னால இதை வச்சு சம்பாதிக்க முடியலையே, இப்படி எல்லாம் சொல்றீங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், யோசேப்பு அதே விதமா தாங்க ஆரம்பிச்சாரு. ஒரு பிரதமரா மாற முடிஞ்சது. தாவீதும் அப்படிதாங்க ஆரம்பிச்சாரு. கடைசியில அவர் அரசனா மாறினார். நீங்க இப்ப இருக்கிற சூழலை இழிவா நினைக்காதீங்க, வெறுக்காதீங்க. ஒருவேளை நீங்க உணவு டெலிவரி பண்ற போறப்ப சரியான, உங்களுக்கு தேவையான ஒரு நபரை நீங்க சந்திக்க நேரிடலாம் இல்லையா? சரியான கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படலாமே, சரியான தொடர்புகள் ஏற்பட்டு உங்க வாழ்க்கையோட அடுத்த நிலைக்கு உங்களை கூட்டிட்டு போலாமே. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் செய்ய முடியும்னு நீங்க யோசிச்சே பார்க்க முடியாதுங்க. அதனால நீங்க இப்ப இருக்கிற இடத்த வெறுக்காதீங்க. நான் செஞ்சுட்டு இருக்கிறது முக்கியத்துவமே இல்லாதது ஜான். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? யோசேப்பு ஒரு காலகட்டத்துல தன்னோட அண்ணங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தாரு. கடைசியில யோசேப்பு தன்னோட அண்ணங்களுக்கு மட்டுமில்ல, அவரோட குடும்பத்துக்கு மட்டுமில்ல, அவரோட சமுதாயத்துக்கு மட்டுமில்ல, மாறாக தேசம் முழுமைக்கும், உலக நாடுகள் முழுமைக்கும் உணவு கொடுத்தார். அப்படி ஒரு பஞ்சம் எல்லா இடங்களிலும் ஏற்பட்டது. அதுக்கு தீர்வாக யோசேப்பு தான் இருந்தாரு.
தன்னோட சகோதரர்களுக்கு உணவு கொடுக்கும் ஒரு பையனா தன்னோட வாழ்க்கையை துவங்கின அவரு கடைசியில தேசங்களுக்கு உணவு கொடுத்து தேசங்களை பாதுகாக்கிற ஒரு நபரா மாறினார். இன்னைக்கு நீங்க சொல்லலாம், நான் முக்கியத்துவமே இல்லாத சின்ன வேலையை செய்யறேனே, இதனால எந்த பெரிய மாற்றமும் ஏற்பட போறது இல்லையே. ஆனா நீங்க அதை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சு செய்யறப்ப நீங்க செய்யற விஷயத்த நீங்க கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அளவுல செய்யறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரால் அப்படி செய்ய முடியும். நான் என் குடும்பத்துக்கு, என் சபை மக்களுக்கு, எங்க பகுதி மக்களுக்கு, குறிப்பிட்ட ஒரு சமுதாய மக்களுக்கு நான் சின்னதா செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் சொல்றேன், இதே விஷயம் உங்களை பெரிய காரியங்களுக்கு நேரா கூட்டிட்டு போற ஒரு வழியா இருக்கும். நீங்க செஞ்சுட்டு இருக்கிற அதே காரியத்தை நீங்க கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பெருசா செய்யற நிலைமைக்கு மாத்த முடியும். சகோதரர்களுக்கு உணவு கொடுத்துட்டு இருந்த ஒரு மனுஷன் தேசங்களுக்கு உணவு கொடுக்கிற ஒரு நபரா மாறினார். யோசிச்சு பாருங்க, அந்த வழியை பாருங்க. நீங்க எதை செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ அதே விஷயத்த அது ஒருவேளை முக்கியத்துவம் இல்லாததா தெரியலாம், அது உண்மையிலேயே நீங்க செய்ய விரும்புறதுக்கு தொடர்பு இல்லாததா இருக்கலாம். ஆனா தெரியுமா, உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் கவனமா திட்டமிடப்பட்ட ஒண்ணு. ஆண்டவருக்கு நாம செஞ்சுட்டு இருக்கிறது தெரியும், அவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருங்கிறது அவருக்கு தெரியும். ஆண்டவரே, நான் செஞ்சுட்டு இருக்கிறது எனக்கு சோர்வை கொடுக்குது, எனக்கு இதுல இருந்து எந்த நன்மையும் உண்டாகல, இதனால எந்த மாற்றமும் உண்டாக போறதில்லை அப்படின்னு சொல்றீங்களா? விட்டுறாதீங்க, பின்வாங்காதீங்க. இன்னைக்கு நீங்க செய்யறத ஆண்டவர் அதை பெரியதா மாற்றி பிரம்மாண்டமா நீங்க கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு சிறப்பா மாத்துவார். வேதத்துல இருந்து இன்னொரு உதாரணம் சொல்லி இதை முடிக்க விரும்புறேன். ஒரு தச்சனா தன்னோட வாழ்க்கையை துவங்கின ஒரு மனுஷன். தச்சனா இருக்கிறத அவர் வெறுத்திருக்க கூடும். மக்கள் அவரை சாதாரணமா பார்த்திருப்பாங்க. இந்த ஆள் தச்சன் தானே, எங்க வீட்டு மரசாமா செஞ்சு தந்தவர் தானே அப்படின்னு சாதாரணமா நினைச்சிருக்கலாம். இந்த பையன் அந்த தச்சனோட பையன் தானே அப்படின்னு ரொம்ப சாதாரணமா குறிப்பிட்டாங்க. ஆனா மரவேலை பார்த்த இந்த தச்சன் ஒரு நோக்கத்திற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய மாபெரும் நோக்கத்தை மரத்துண்டு ஒன்றிலே சிலுவை மரத்தில் நிறைவேற்றி முடித்தார். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஒரு மரத்தில் சாகும்படி அழைக்கப்பட்டார். இதே நபர் ஒரு காலகட்டத்துல மரத்தோட வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு தச்சனா இருந்தார். இன்னைக்கு நீங்க சொல்லலாம், நான் மரத்தோட தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அதுவே உங்களுடைய வாழ்க்கையின் இலக்குக்கு, நோக்கத்துக்கு நேரா அவங்களை நடத்தக்கூடியதா மாறும். ஜான், இன்னைக்கு நான் உணவு டெலிவரி தான் பண்றேன். ஒரு நாள் நீங்க தேசங்களுக்கு உணவு கொடுக்குற ஒரு நபரா மாறலாம். உற்சாகமா இருங்க, நம்பிக்கையா இருங்க, ஊக்கப்படுங்க. ஆண்டவர் உங்களை உருவாக்குவதில் எந்த தவறும் செய்திடல. ஆண்டவர் அந்த விருப்பங்கள், கனவுகள், தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம் கொடுத்ததுல எந்த தவறும் செஞ்சிடல. இதெல்லாம் எதுக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? உங்க வாழ்க்கையில இருந்து ஒரு பெரிய சாட்சியை உருவாக்கத்தான். கர்த்தர் அப்படியாக உங்க வாழ்க்கையை சாட்சியாக மாற்றுவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.